வணக்கம். இது தேர்தல் தர்பார். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளே என்ற குரலை இனி அடிக்கடி நீங்கள் கேட்கக்கூடும். மக்களவைத் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் திருவிழாவிற்கு இந்தியா முழுவதுமே தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழகமும் தன்னை தயார்படுத்த தொடங்கிவிட்டதுன்னே சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மிக வேகமாக தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த விதத்தில் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடி அவர்கள் இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட அது பிரச்சாரமே சொல்லலாம். எய்ம்ஸிற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு அவருடைய கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது என்னென்னலாம் தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் என்ற சில விஷயங்களை தொடர்ச்சியாக அடுக்கியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது முழுவதுமாக உறுதியாகிவிட்ட நிலையில் ராகுலை பிரதமர் வேட்பாளராகவே தமிழகத்தின் சார்பாக முன்மொழிகிறேன் என்று ஸ்டாலின் சொல்லிய நிலையில் ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ், அதற்கு மாற்றாக தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக எந்த அணியில் இடம்பெறப் போகிறது என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன. அஇஅதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக அமையும் என்ற ஹேஷியங்கள் ஒருபுறம் தொடர்ச்சியாக பறந்து கொண்டே இருக்கின்றன. இன்னொரு புறம் அஇஅதிமுக நிர்வாகிகள் மிக கடுமையாக பாஜகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வந்த மோடி கூட்டணி குறித்தோ அல்லது அஇஅதிமுக குறித்தோ ஏதாவது சமீட்சை செய்வார், கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த மாதிரி எதுவும் இல்லாத நிலையில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மோடி. ஆனால் பிடிகொடுக்காத கட்சிகள், கூட்டணிக்கு பிடிகொடுக்காத கட்சிகள், அஇஅதிமுக பாஜக இடையில் இருக்கக்கூடிய அந்த தோழமை நட்புல யார் யாரை ஒதுக்குகிறார்கள், யார் ஒதுங்குகிறார்கள், கூட்டணிக்கு யார் யாரை ஒதுக்குகிறார்கள், யார் ஒதுங்குகிறார்கள் என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இயல்பாக எழுகின்றன. இந்த தேர்தல் தர்பார் நிகழ்ச்சி தேர்தல் முடிகின்ற வரை சிறப்பு நிகழ்ச்சியாக தேர்தல் சார்ந்து, தேர்தலில் அமைய இருக்கின்ற கூட்டணி சார்ந்து, கூட்டணிகள் முடிவான பிறகு அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் சார்ந்து, தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்து, எந்த கட்சிக்கு என்ன மாதிரியான பலம் என்பது போன்ற பல்வேறு தரவுகளோடு விரிவாக அலச இருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைய தேர்தல் தர்பார் முதல் நாள் தொடக்க நிகழ்வில் நம்மோடு அரங்கில் இணைகிறார்கள். தமிழக பாஜகவின் சார்பில் திரு KT ராகவன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு மனுஷபுத்திரன் அவர்கள், அஇஅதிமுகவின் சார்பில் கோவை திரு செல்வராஜ் அவர்கள், இவர்களைத் தவிர தேனியிலிருந்து நேரலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். நால்வருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். திரு கோவை செல்வராஜ், உங்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விடுகதை மாதிரி அல்லது இந்த விட்டலாச்சாரியா படம் மாதிரி போயிட்டுருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்ற ஒரு கருத்து பயங்கரமாக போயிட்டுருக்கிற அதே டைமில் இன்னொரு பக்கம் தம்பிதுரை காத்திரமாக விமர்சிக்கிறாரு. தம்பிதுரை கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு தான் அதிகாரம்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு. பின்னாடியே பொன்னையன் கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு பிஜேபியை. நீங்கள் பாஜகவை கூட்டணி வேண்டான்னு ஒதுக்குறீங்களா, அல்லது அவங்க ஒதுக்குறாங்களா, அல்லது நீங்கள் பாஜக கூட்டணி இருந்தால் தமிழ்நாட்டில் அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஒதுங்குறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திமுகவை பொறுத்தவரை எங்கள் கட்சி தேர்தல் வேலைக்காக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மதுரையில் போய் சைக்கிள் பேரணி ஆரம்பிச்சு தேர்தல் ஆரம்பித்து வச்சுட்டாங்க. எல்லா தொகுதியிலையும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். தேர்தல் கூட்டணி யாரோட என்னங்கிறதுக்கு தெளிவாக சொல்லிட்டோம். எங்களுதுலேயும் 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிற கூட்டணி பற்றி பேசுகிறதுக்காக. அப்போ தேர்தலுக்கு நம்ம கூட யார் ஒத்து வர்ற கட்சி இருக்கோ கூட்டணி பேசுறதுக்கு தான் போட்டிருக்கோம். அந்த குழுவும் யார் எந்த கட்சி ஒன்று இதில் ஒளிமறைவே கிடையாது. எந்த கட்சியோடு யார் சேருவதற்கு வருகிறார்களோ அது நமக்கு ஒத்து வருமா வராதா, நம்ம கொள்கை லட்சியத்துக்கு நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க? இல்லை, நான் சொல்கிறது அது அந்த மாதிரி பேசும்போது முறையாக பேச்சுவார்த்தை துவங்கி தான் செய்வாங்களோ, ஒன்றும் ஒளிமறைவே கிடையாது. அதனால் அதிமுகவை பொறுத்தவரை எதுவுமே பொன்னையன் போன்றவர்கள் சொல்கிறாங்கல்ல, நீட்டை கொண்டு வந்திருக்கிறீங்க, பல தாய்மார்கள் இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிறார்கள், பல வீடுகளில் இன்னைக்கு பெரிய அளவில் தாக்கங்கள் ஏற்படுத்திருக்கு, தமிழ்நாட்டில் இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்று அஇஅதிமுக முடிவு செய்த பிறகு அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா? எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் குழுவுக்கு தலைமை அறிவித்திருக்கிறது. அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தும். ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் 2 வேறு எழுத்தில் அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த கட்சியோட முடிவொழிய மற்றவர்கள் என்னை போன்று எல்லா செய்தி தொடர்பாளர்களும் எல்லா தலைவர்களும் அவர்களுடைய கருத்து ஆதங்கங்களை சொல்லித்தான் செய்வார். நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டாம் என்றோ அல்லது பிஜேபி கூட்டணி அமையாது என்றோ பொன்னையன் போன்றவர்களோ தம்பிதுரை போன்றவர்களோ சொல்லல. பிஜேபி கூட்டணி அமையலாம், அமைஞ்சாலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம்னு அங்கேங்கிறாங்க. பிஜேபியோட நாங்கள் சேர்றோம்னு இது வரைக்கும் நாங்களும் சொல்லலை. இல்லை, நீங்க சேர மாட்டீங்கன்னு சொல்லலை. நான் கேட்கறது,
ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது பாஜக என்று பொன்னையன் சொல்றார். ரைட்டா? ஒரு சீட்டு கூட பாஜக இங்கே வெற்றி பெறாது என்று சொல்லக்கூடிய கட்சியோடு அஇஅதிமுக தலைமை கூட்டணி வைக்கிறதுக்கு விரும்புமா நான் கேட்கிறேன். அதிமுக தலைமை தான் தெளிவாக தேர்தல் கூட்டணி பேசுறதுக்காக கமிட்டி போட்டுக்கிறோம். அந்த கமிட்டி போட்டதுக்கு அப்புறம் அந்த குழு தான் பேசும் பண்ணும் மொழியே நான் போய் கூட்டணி பற்றி நானும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? இல்லை, கூட்டணி அமையாத ஒரு நிலையில், இன்னும் ஒரு கூட்டணி ஒரு முடிவாகாத நிலையில் ஒரு கட்சி வெற்றியே பெறாது என்ற ஒரு முன்முடிவுக்கு உங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஏன் வரணும்? இல்லை, அது ஒவ்வொரு கட்சி ஒவ்வொருத்தர் கருத்து சொல்றாங்க. அதுலேயும் கூட ராஜா அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. அதனால அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. அதனால அது நீங்க எல்லாருடைய கருத்துக்களையும் சேர்த்து கேட்டு முடிவு பண்ணி தான் ஜனநாயக அடிப்படையில் முடிவு பண்ணீங்க, அப்படித்தானே? எங்களுடைய கட்சி பேசும், தலைமை முடிவெடுக்கும். கூடி பேசி தான் முடிவெடுப்பீங்க. தலைமை எடுக்கிற முடிவுக்கு தலைமை எல்லாரும் கட்டுப்படுங்க. தலைமை பாஜகவோட துறை அவர்களும் என்ன சொல்றாரு? தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் எடுக்கிறது தான் முடிவு. தொண்டர்களுடைய கருத்திற்கு மாறாக அல்லது நிர்வாகிகளுடைய கருத்திற்கு மாறாக தலைமை முடிவெடுத்தாலும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்டுப்படுவார்கள். அதாவது கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனா தலைமை எடுக்கிற முடிவு வேண்டிய அவருடைய கடமை இருக்குது. சோ தலைமை நீங்க தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு அல்லது நிர்வாகிகளுடைய விருப்பத்திற்கு மாறாக முடிவெடுத்தாலும் அதற்கு கட்டுப்படணும். எங்க கட்சியில தொண்டர்களுடைய விருப்பங்கிறது எங்களுடைய ஆதங்கங்களை சொல்ற மொழிய தொண்டர்களும் தலைமை எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கு. தலைமை எடுக்கிற முடிவு ஆதங்கத்திற்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று சொல்வது ஆதங்கமா? அதாவது தலைமை எடுக்கிற முடிவு என்னைக்குமே விரோதமா இருக்காது. கட்சி நலனுக்கு, கட்சியுடைய வளர்ச்சிக்கு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முடிவாக தான் இருக்கும். அந்த முடிவு தலைமை முடிவு எடுக்கும் போது அத்தனை பேர் ஒற்றுமை ஏற்றுக்கும். பாஜகவோட கூட்டணியாகத்தான் அது இருக்கும். நான் புரிஞ்சுக்கலாம். பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது எப்படி சொல்றதுன்னு கேட்கிறேன். தலைமை எப்பதான் முடிவு? தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், அது முறையா கட்சி முடிவு. இப்ப நான் இப்படி வரேன் ஒரு உதாரணத்துக்கு. தேர்தல் மிக நெருங்கி விட்டது, சமீபத்தில் இருக்குது. நீங்க பாஜகவோட கூட்டணி வைப்பது அல்லது வைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது உங்க கட்சி சார்ந்த முடிவு. அதுக்கான உரிமை உங்க கட்சிக்கு இருக்குது. அந்த முடிவு எடுக்கிறது ஏன் இவ்வளவு காலதாமதம்? அந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கட்சி நடத்துறதுக்கும் எங்க கட்சி முடிவு எடுக்கிறதுக்கும் நம்ம ஊடகங்களுக்காகவோ வேற கட்சி தலைவர்களுக்காக மற்றவர்களை திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செஞ்சு அவங்க வேகமா களத்தில் இறங்கிட்டாங்க, பயணிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் பாஜகவோட கூட்டணி அல்லது கூட்டணி இல்லை என்ற ஒரு தெளிவான முடிவை எடுத்தீங்கன்னா உங்களாலும் வேகமா பயணப்பட முடியுமேன்னு கேட்கிறேன். நல்ல பயணத்தில் தான் போயிட்டு இருக்கிறோம், தெளிவான பயணத்தில் போயிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல தெளிவாக சிந்திச்சு தெளிவாக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு குழப்பம் இல்லாத கட்சியாக நடத்திட்டு இருக்கிறோம். குழப்பம் இல்லாமல் தெளிவாக தான் நடத்திட்டு இருக்கீங்க. சார், நம்ம தங்க தமிழ்ச்செல்வனுடைய கருத்து கேட்கலாம். திரு தங்க தமிழ்ச்செல்வன், இந்த விடயத்தில் அஇஅதிமுக பாஜக ஒதுக்குவது யார் ஒதுங்குவது யாருன்னு ஒரு கேள்வி வைத்தோம். உள்ளபடியே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விடும் அல்லது பாஜகவோடு அதிமுக ரொம்ப நெருக்கமாக இருக்கு, இணக்கமாக இருக்கு என்று உங்களை போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் திரு டிடி தினகரன் போன்றவர்கள் பாஜக தான் அஇஅதிமுக இயக்குகிறது என்பது போன்ற கடுமையான வாதங்களை வைத்து வந்தீங்க. ஆனால் அந்த பக்கம் தம்பிதுரை, பொன்னையன் போன்றவர்கள் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமையாது என்பதற்கான சமீட்சை இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல்ல பாராளுமன்ற தேர்தல் 2019 ஏப்ரல் மேல நடக்க போகுது. அதுக்கடையில் தேர்தல் தர்பார்னு சொல்லி நியூஸ் 18 தொலைக்காட்சி இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்கீங்க. இன்னொரு 3 மாதம் ஜாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் அதிமுக பிஜேபி கூட்டணி வருமா வராதா? நல்ல கேள்வி. நான் கேட்குறேன் சார், அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு தம்பிதுரை, துணை சபாநாயகர், அவர் பேட்டியில் சொல்றாரு, ஒருபோதும் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம். சரி, செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன், அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைத்தால் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க மாட்டோம் சொல்றீங்க. ரைட்டு. நான் கேட்கிறேன், அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர், துறை ஒருங்கிணைப்பாளர், அவர்கள் 2 பேர் மீது சொன்னது சரியா தவறா அப்படின்றத விளக்கணும். திரு கேசி பழனிசாமி எக்ஸ்எம்பி பிஜேபி கூட கூட்டணி வராதுன்ற ஒரு பேட்டியில சொன்னதுனால பேட்டியில் நடந்துக்கு இருக்கும் போதே கட்சியிலிருந்து அவர் எடுக்கிறீங்க.
இப்ப பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்றத 2 தடவை கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆனா அவங்கள எடுக்கல. நீங்க தலைமையில் இருக்கிறவங்க கூட்டணியா கூட்டணி இல்லையா சார்? அதுதான் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் ஜெயக்குமார் அதுக்கு பதில் சொல்றாரு. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. கட்சி தொடர்பான ஆட்சி தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்திகளை செய்தியாளர்களிடம் தெரிவிக்க வேண்டியது, அவர்கள் ஊடாக நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று யாரும் பேசிட முடியாது, அது யாரா இருந்தாலும் சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று அவர் தம்பிதுரை குறித்த கேள்விக்கான பதிலாக தான் சொல்றாரு. நேரடியாக தம்பிதுரை இவ்வாறு பேசுகிறார் என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதில் தான் இது. சார் செந்தில் சார், நீங்க பெரிய எக்ஸ்பர்ட், பல கேள்விகளை கேட்குறீங்க. ஒரு கட்சியில ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் துணை சபாநாயகர் பேட்டி கொடுக்கிறான்னு சொன்னா, அதிமுக நிலைப்பாடை பத்தி பேட்டி கொடுக்கிறான்னு சொன்னா அது தனி கருத்தாது. அதிமுக என்ன விளக்கம் சொல்றீங்க? இந்த விளக்கத்தை யாராவது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதிமுக தொண்டை ஏற்றுக்கிறானா? இல்ல சார், அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர விரும்பல, அந்த முடிவை அதிமுக எடுத்துச்சு நீங்க சொல்றீங்க. தப்பா நீங்க சொல்றீங்க, தவறான கருத்தை மக்களுக்கு சொல்றீங்க. நான் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி முடிவு செய்யப்பட்ட கூட்டணி, இதுல மாறுபட்ட கருத்து இல்ல. இன்னைக்கோ நாளைக்கோ தேர்தல் அறிவிச்ச பிறகோ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில தான் தேர்தல் களத்துல நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும். மீறி கூட்டணி உழைந்தால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அதிமுகவுக்கு வரும் தேர்தலுக்கு முன்பாக. அப்போ தம்பிதுரை பொன்னையன் போன்றவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து ஜெயக்குமார் சொன்ன மாதிரி அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, ஆதங்கம். இப்ப கோவை செல்வராஜ் அதான் சொல்றாரு, ஏத்துக்க முடியாது. அதிமுகவுல இல்ல சார், அதிமுகவுல அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர் பொன்னையன், கொள்கை பரப்பு செயலாளர் தம்பித்துரை, 2 பேரும் என்ன சாதாரணமானாலா? சொன்ன கருத்து எப்படி அவங்க சொன்ன தனிப்பட்ட கருத்தா வர? இல்ல இப்ப எனக்கு புரியல. இப்ப நீங்க இல்லன்னு சொல்லுங்க. ஓகே, இல்லன்னு சொல்றது தப்பு, உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுங்க. அப்ப ஏன் இப்போ தம்பிதுரையும் பொன்னையனும் அவ்வாறு பேச வைத்து விட்டு அஇஅதிமுக அமைதியாக இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஏன் அமைதியா இருக்குது? அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைய போறது உறுதின்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. அதே சமயத்தில் தம்பிதுரையும் பொன்னையனும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா கட்சி அதை மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இல்ல சார், தம்பித்துறையும் பொன்னையனும் கள நிலவரத்தை பார்த்து, இலை அதிமுக காரங்க போய் பிஜேபியோட கூட்டணி வச்சா தோத்து போவீங்கப்பா வேணாம்ன்ற கள நிலவரத்தை ஈஸியா சொல்றாங்க. அந்த கள நிலவரத்தை வச்சு அந்த முடிவு சரியா தவறான்றது இந்த தலைமை எதிர்த்தும் பேசவும் இல்லை, ஆதரித்தும் பேசவும் இல்லை, மௌனமா இருக்குன்னு சொன்னா கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுன்றது எங்களுடைய வாதம். ஓகே, சோ அதிமுகவுக்குள்ளே ஒரு முரண்பட்ட கருத்துக்களும் உட்கட்சிக்குள்ள ஒரு மாறுபட்ட கருத்துக்களும் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? சார், என்னைக்கு அன்னை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது தர்ம யுத்தம் தொடங்கி அன்னை ஓ பன்னீர்செல்வம் வெளியே போனாரோ, வெளியே போய் திரு மோடி பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னு சொல்லி அதிமுக சேர்ந்தாரோ, சேர்ந்த இன்னைக்கு இருந்து 2 துருவங்களாத்தான் இன்னைக்கு அதிமுக நிக்குது பிளவுபட்டு. இவங்க சொன்ன கருத்து ஏத்துக்கிற முடியாது, அவங்க சொன்ன கருத்து ஏத்துக்கிற முடியாது, 2 பேரும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்ல முடியாது. இந்த நிலைப்பாட்டில அதிமுக போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை பிஜேபி சாதகமா பயன்படுத்துது. ஒரே ஒரு கேள்வி கேட்டு மத்தவங்க கிட்ட பேசுறேன். ஒருவேளை அஇஅதிமுகவிற்குள் இருந்து பாஜகவிற்கு எதிராக வரக்கூடிய குரல்கள் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா எங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ், அந்த மாதிரியான ஸ்லீப்பர் செல்ஸினுடைய குரல்களா? அந்த மாதிரி ஸ்லீப்பர் செல் இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இல்ல, ஸ்லீப்பர் செல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நாடாளுமன்ற தேர்தலில் யாரு ஜெயிக்கிறோமோ, இடைத்தேர்தலில் யாரு ஜெயிக்கிறோமோ, ஜெயிச்ச பிறகு ஸ்லீப்பர் செல் எங்க இருக்குன்றது உண்மை தெரியும். சரி, ஓகே, நான் வரேன் திரு கேடி ராகவன். இதுல பாஜக அதிமுக கூட்டணி அமையும் அல்லது அமையாது என்பது போன்ற வாதங்கள் வருகின்ற பொழுது அதை உறுதியா எந்த பக்கத்திலிருந்து மறுக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கடுமையான விமர்சனங்கள் பாஜகவின் மீது அஇஅதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. அதற்கு எதிர்வினைங்கிறது எதுவுமே வரல. அவ்வாறெல்லாம் இல்லை என்பது போன்ற விமர்சனங்கள் வராமல் அது அவர்களுடைய கருத்து இல்லை என்பது போன்ற வாதங்களை பாஜக வைக்கிறது. ஒருவேளை அஇஅதிமுக பாஜகவுடனான கூட்டணிக்கு தயங்குகிறதா? அதிமுக பாஜகவை ஒதுக்குதா தமிழ்நாட்டில்? இல்லை, இதெல்லாம் உங்களுடைய ஏசியத்தின் அடிப்படையில் சொல்கிற வார்த்தைகள். அது
நான் என்ன சொல்கிறேன், நியூஸ் 18 வந்து தேர்தல் தர்பார்னு இன்றைக்கி ஆரம்பித்ததுனால தேர்தல் ஃபீவரை இன்னிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேர்தல் ஃபீவர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் மிஸ்டர் செந்தில், காங்கிரஸும் அதிமுக அலையன்ஸும் வரும்பொழுது தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகிடுச்சு. அப்போ எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கட்சியே உருவாக்கினாங்க. ஃபியூ டேஸ் ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது. 20 சீட் ஜெயிச்சிட்டாங்க. 24 hours இஸ் a long day in politicsனு சொல்லுவாங்க. அதனால இப்போ இன்ஃபேக்ட் டைம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஏன் அவ்வளோ உடனே முடிவு பண்ணல? நாங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணுறோம். எங்களை ஒரு சின்ன கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி புரியுது. நீங்கள் வந்து பிரச்சாரம் தொடங்கி விட்டது, நார்த் இந்தியாவிலும் சரி இங்கே சவுத் இந்தியாவிலும் சரி பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் பொழுது நான் நேற்றும் குறிப்பிட்டேன், வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு பதட்டத்தில் இருந்தோம், எந்த கட்சி வரப்போகுது எந்த கட்சி இல்லை, பேனரில் யார் படத்தை வைக்கிறதுங்க என்பது போன்ற டென்ஷன்லாம் எங்களுக்கு இருந்துச்சு. கடைசி ஒரு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு நீடிக்குதா தமிழ்நாட்டில்? ஒரு அலையன்ஸ் செட் ஆகுறதுலையோ அல்லது செட் ஆகாம போறதுலையோ இருக்கக்கூடிய காலதாமதம், பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதற்கான காரணிகள் என்ன நான் கேட்கிறேன். ஏன் டிலேங்கிறீங்க? எப்படி சொல்றீங்க டிலேன்னு? ஏதாவது காலகட்டம் இருக்கா? நான் தேர்தல் கம்பேர் பண்ணி மற்ற கட்சிகளை சரி, நீங்க திமுகவே கம்பேர் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன், கலைஞர் வந்து திமுக வந்து காங்கிரஸ்னு சொல்லிடுச்சு. ஆனா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும், மதிமுக பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் தானே சொன்னாங்க. இன்னும் கூட்டணின்னு ஏன் சொல்லலையே? சொல்லட்டும். கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்காங்களான்னு சொல்லட்டும். அதனால இப்ப வந்து அந்த மாதிரி ஒண்ணு முடிவு எந்த கட்சியும் முடிவாத நேரத்துல அண்ட் மோரவருங்க திமுக முடிவு பண்ணதாவே அக்கார்டிங் டு முடிவு பண்ணதாவே இருக்கட்டும். அதனால நான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் அவங்களுக்கு முன்னாடியோ மறுநாள் முடிவு பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. செயலாளர் வானதி அவர்களை மேற்கோள் கட்டு காட்டினா அந்த காலகட்டம் வேற. 2014 எஸ், அதுல நாங்களும் இருந்தோம், நாங்களும் பார்த்தோம். சில டென்ஷன்ஸ் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அது அன்னைக்கு அப்படி இருந்தது, அதே இப்படி இருக்கணும் இன்னைக்கு இருக்கணும். அதனாலதான் கேட்கிறேன், அப்படி அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முன்னாடியே கூட ஃபிக்ஸ் ஆகலாம். நான் திருப்பி கேட்கிறேன், ஒருவேளை இது காலதாமதம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன், ரொம்ப முன்னாடியே வச்சுக்கோங்க, ரொம்ப முன்னாடியே ஒரு கூட்டணி அமையாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படி சொல்லுங்க. இல்லைங்க, அதுதான் சொல்ல வரேன். நீங்க பீகார்ல நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஏன்னா இப்போ பெங்காலில் இதில் வெஸ்ட் மகாராஷ்டிராவில் சிவசேனா வருதா இல்லையா அப்படின்னு இருக்கு. வரேன்னு அவங்களும் ஓரளவுக்கு போன வாரம் இதெல்லாம் அப்படி இருக்கு. அதனால ஒவ்வொரு மாநிலத்தினுடைய இருக்கிற கள நிலவரம், அரசியல் நிலவரத்தை பேஸ் பண்ணி தான் செய்வோம். ஆனால் நீங்கள் சொல்றீங்க, நாங்கள் ஒரு விஷயம் சொல்றேன், அதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இப்படி சொல்றாங்களே இப்ப மாத்திப்பாங்களா அப்படிலாம் கேட்டீங்கன்னா, நீங்க வைகோவோட ஸ்டேட்மெண்ட்டை பத்தி என்ன சொல்றீங்க? இன்னைக்கு கூட வலைதளங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் வைகோ எப்படி திமுகவை பத்தி பேசினாருன்னு. அப்போ அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ எப்பாவது மதிமுக கூட அது மாதிரிலாம் கேட்டீங்களா? நான் என்ன சொல்றேன், எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் இருக்கிற ஊழல் சக்திகள் விரும்புகின்றன. பிரதமர் நரேந்திர மோடியை டிஸ்லாட்ஜ் பண்ணணும்னு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் பிரதமர் நேற்று மேற்கோள் காட்டினார். நான் ஊழல் கட்சிகளோடு அதே போல என்றைக்குமே நான் ஏழைகளோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால ஒரு வாதத்துக்கு ஊழல் கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி, நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பீங்க, அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஊழல் செய்யாத கட்சின்னு நாங்கள் புரிஞ்சுக்கலாமா? பாருங்க, நான் ஊழல் இன்னைக்கு அல்லது நீங்க கடந்த தேர்தலில் எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவருடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இது நீங்க பேசுறீங்க. இல்ல நான் அது கூட கேட்கல, இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து கூட கேட்கல. ஆமாங்க, இன்னைக்கு பாருங்க 2G வழக்குல இந்த மாதிரி தமிழகத்துக்கு கெட்ட பேர் வந்தது திமுக தானே. ஆனா 2G வழக்குல நீதிமன்றம் அவர்களை விடுதலை செஞ்சிருச்சு. நீங்க இந்த விடுதலை செஞ்சு, அதனால இப்ப நான் கூட பேசுறது இல்ல. ஆனா உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒண்ணுமே தப்பே நடக்கலன்னு சொல்ற ரஃபேல் வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவோட உங்களுக்கு அலையன்ஸ் இல்ல உறுதி. கண்டிப்பா அதிமுகவோட அலையன்ஸுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா இப்போதைக்கு சொல்ல முடியாது. நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு வாதத்திற்கு அஇஅதிமுக ஒருவேளை கூட்டணி அமைந்தால் கடந்த காலத்துல இதே அஇஅதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பாஜக வைத்திருக்கீங்க. பாருங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். இது at this juncture it is an hypothetical question. இல்ல சார், நீங்க சொன்னீங்க ஊழல் கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். நீங்க இப்போ சொல்றாங்க, இங்க புரிஞ்சுக்கோங்க, நாம அரசியல்னு பார்க்கும் பொழுது, கூட்டணி என்று பார்க்கும் பொழுது 1989 இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 30 ஆண்டு காலம் எல்லாரும் அந்த ஐடியாலஜிக்கல் கூட்டணிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. பிகாஸ் காங்கிரஸ் வீக் ஆன பொழுது மூன்றாவது அணிகள்லாம் உருவாச்சு. ஒரு ஜனதா கட்சி இருந்தது, அங்கங்க உடஞ்சி ஜனதா கட்சியில இருந்து அந்த பெரிய மாநில கட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த தலைவர்கள்லாம் மாநிலத்துல மிகப்பெரிய தலைவர்கள் அவங்கவுங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஒரு யதார்த்தம் என்ன, எனக்கு எனக்கு வேற வார்த்தைகள் வரல, அதனால இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். ஒருவேளை அது சரியான வார்த்தைகளான்னு தெரியல, பட் நீங்க பதில கரெக்டா கேள்வியினுடைய நோக்கத்தை சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
யார் அழைப்பாங்க என்று தெரியாத இடத்துல பாஜக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, காத்துட்டு இருக்குது. யாராவது அழைத்தால் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குதா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா அப்படி இல்லைங்கிறோம். எங்களுக்கு தெரியும். நான் சில விஷயங்களில் தொலைக்காட்சியில் பேச முடியும், விவாதிக்க முடியும், சில விஷயங்கள் விவாதிக்க முடியாது. அந்த அளவில் விவாதிக்க முடியாது. நீங்க சொல்ற அந்த கேள்விக்கு அப்படி அல்ல என்பதுதான் என்னுடைய பதில். ஒரே நான் முடிச்சிடுறேன். இந்த கூட்டணிங்கிறது இந்த 30 வருஷமாங்க அதாவது தேர்தல் கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணியாக உருவாவதில்லை. அந்த யதார்த்தமும் கூட. இத்தனை கட்சி இருந்து மேஜர் பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அதனால இப்ப நீங்க நான் அடுத்து சொல்லுவாங்க. அவரு சொல்றாரு வைகோ எவ்வளவு கடுமையா விமர்சித்தார், இன்னைக்கு திமுக ஆதரிக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட மேபி முன்வைத்தால் அவர் என்னெல்லாம் விமர்சித்தார்னு கூட அவர் சொல்லக்கூடும், இதெல்லாம் விமர்சித்தார் என்று. அப்போ இந்த மாதிரி கடுமையாக முரண்பட்டு நின்ற கட்சியில் இன்றைக்கு ஒன்றா தானே நிற்கிறாங்க. அதனால நாங்கள் தேர்தல் உடன்பாடு தானே, கொள்கை கூட்டணி என்பது இல்லை தானே அப்படிங்கிறார். இல்லை, அதாவது இங்கே இந்த விவாதத்தில் ஒரு காலக்குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். வைகோ போன நாடாளுமன்ற தேர்தலின் போது, போன சட்டசபை தேர்தலின் போது திமுகவை விமர்சித்தார். இப்போது அதிமுகவை சேர்ந்த அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், துணை சபாநாயகர் இப்பொழுது தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் விமர்சிக்கிறார். இரண்டையும் நீங்கள் சமப்படுத்துவது என்று சொன்னால் அது உங்கள் விருப்பம். ஒரு மாசம் கழிச்சு ஒருவேளை அவரே மாத்திக்கலாம், தம்பிதுரை அப்படி வச்சுக்கலாம். மாத்துகிற போது நாம் அதை பற்றி விவாதிப்போம். அதனால இந்த வைகோவுடைய உதாரணத்தை இங்கே கொண்டு வர்றதுங்கிறது எந்த விதத்திலையுமே ஒரு பொருத்தமற்ற ஒன்று. அவரே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்கை சார்ந்த கூட்டணிகள் இருக்கலாம், தேர்தல் சார்ந்த நடைமுறைகளுக்கான கூட்டணிகள் இருக்கலாம், அதெல்லாம் வேற ஒரு விஷயம். ஆனால் இங்கே அதிமுகவுடைய இந்த குழப்பங்கள் அது அவங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம், யாரோட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறது. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் என்பது அதிமுக இன்னொரு பிளவை நோக்கி செல்கிறதோ இந்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி என்கிற கேள்வியை அரசியல் விமர்சகர்களிடம் எழுப்பி இருக்கிறது. அதாவது இப்போ பிஜேபியோடு கூட்டணி வைப்பதா இல்லையா என்று நண்பர் ராகவனே சொன்னது போல, அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு கட்சி தோன்றி ஒரு கூட்டணி அமைத்ததை பற்றி எல்லாம் சொன்னார். அதிமுகவிலிருந்து ஒருவேளை பிஜேபி மையமாக வைத்து ஏற்பட்டு அதில் ஒரு அணி பிஜேபியோடு போகலாம் என்கிற முடிவுக்கு, அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அணியாக கூட இருக்கலாம், போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதைத்தான் நண்பர் ராகவன் மனதில் வைத்துக் கொண்டு அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஒரு அணி பிளவுபட்டு திமுக கூட்டணி வைக்கணும் புரிஞ்சுக்கலாமா? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல அப்ப ஏன்னா நீங்க சைக்கிள் உதாரணம் காட்டுனீங்க தமாகாவை, அதனால நான் கேட்கிறேன். அப்ப அப்படிதான் நடந்துச்சு. இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய முரண்பாடு, அதிமுகவில் இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது மிக தெளிவாக இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்திருந்தால் கடந்த 2 வருடங்களில் யாராவது பிஜேபிக்கு எதிராக, பிஜேபி அரசுக்கு எதிராக, இத்தனைக்கும் தமிழகத்திற்கு தர வேண்டிய நியாயமான எந்த விஷயத்தையும் பாஜக அரசு செய்தது கிடையாது. கிட்ட பாராளுமன்றத்திலும் பாஜகவுக்கு சாதகமாக பல முறை இவர்கள் நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் திடீரென இப்பொழுது ஒரு எதிர்ப்பு குரல் வருகிறது என்று சொன்னால், பாஜகவோடு கூட்டணி வைக்கிற பட்சத்தில் அதிமுக என்கிற கட்சியே அழிந்து விடுமோ என்கிற பயம் அதில் ஒரு பிரிவினருக்கு வந்திருக்கலாம். கூட்டணி வைக்கிறதுனாலேயே, கூட்டணி வைப்பதனால் அந்த அளவுக்கு பாஜக மீது கடும் எதிர்ப்பு நிலவுகிறது. அதாவது என்ன பிரச்சனை என்று சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக இரண்டின் மீதுமே கடுமையான விமர்சனங்கள், எதிர்ப்புணர்வு மக்களிடம் இருக்கிறது. ஒரு விதத்தில் அவர்கள் 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் அது மாற்று தரப்புக்கு மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். எங்கள் தரப்புன்னு சொல்லுங்க, அதனால மாற்று தரப்புக்கு வேற யாரா இருக்காங்களா? இல்ல, எங்க கூட்டணிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால எங்களுக்கு அது உண்மையிலே நல்லது. அவர் ஒரு கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்விக்கு இல்ல மனுஷன் அவர் ஒரு கேள்வி கேட்டார், அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல. அவர் என்ன கேட்டார்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு, ஆனா விசிகாவையும் மதிமுகவையும் இன்னமும் தோழமை கட்சிகளாகவே சொல்கிறார்களே, கூட்டணி ஏன் சொல்ல தயங்குகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டார். அவரு நான் உங்ககிட்ட என்ன தொடர போறேன், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன தொடர மனுஷன் உங்ககிட்ட என்ன தொடர்றேன். மதிமுக திமுக அணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்டவற்றை கூட்டணி என்று சொல்ல திமுக ஏன் இன்னும் தயங்குகிறதா, இன்னமும் தோழமை கட்சிகளாகவே இருக்கின்றனவா, அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அஇஅதிமுக பிளவுபடுமா? அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இடைவெளிக்கு முன்பாக சொன்னேன். நீங்க ஏன் இன்னும் அதை தோழமை கட்சியாகவே அடையாளப்படுத்துறீங்க, கூட்டணின்னு சொல்லிடலாமே, இறுதிப்படுத்தலாமே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நியூஸ் 18ல் நண்பர் ராகவனும் நானும் பங்கேற்ற போது, காங்கிரஸோட உங்களுக்கு கூட்டணியா இல்லையாங்கிறத திமுக அறிவிக்க தயாரான்னு நண்பர் ராகவன் அவர்கள் கேட்டார். நாங்கள் தான் அறிவித்தோம், இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை நாங்கள் தான் அறிவித்தோம். அப்படி பார்க்கிற போது இப்பொழுது கூட்டணியில் வைகோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஸ்டாலின் அவர்களை நான் முதலமைச்சராக்குவேன். கூட்டணியில் இருக்கிறார், கூட்டணி இருக்கிற முதலமைச்சராக்குன்னா வெளியே இருந்தவர் ஆக்க முடியுமா? தோழமை கட்சியான்னு கேட்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியாதல்ல.
தேர்தல் கூட்டணி என்பது யார் யாருக்கு என்னென்ன இடங்கள் எல்லாம் முடிவு செய்த பிறகு அறிவிக்கப்படுகிற ஒரு சம்பிரதாயம். ஆனால் யாரை வெளிப்படையாக எதிர்க்கிறார்கள், யாரோடு தோழமையில் இருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி இருக்கிற போது இன்றைக்கே இவர்கள் எங்கள் கூட்டணி என்று அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் எந்த கட்சிக்கும் இல்லை. இந்த கேள்வி நான் முடிச்சிடறேன். 2011 இதே மாதிரி சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது தொடர்ச்சியாக அஇஅதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தால் அன்றைக்கு அஇஅதிமுக ஒரு தலைமையில் இருந்து அதற்கு முந்தைய தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி இருந்த மதிமுக கடைசி நேரத்தில் வெளியேறும் நிலை ஏற்பட்டது. சீட் பிரச்சனையில் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பிரச்சனையில் தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டாக உடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதற்கு முன்பு ஒரு தேர்தலில் திமுக அணியில் இருந்த மதிமுக நீங்கள் கட் அவுட்லாம் வச்சிருந்த நிலைமையில் அவர் போயஸ் கார்டனில் அஇஅதிமுகவோடு கூட்டணி பேசி கொண்டிருந்தார். அப்போது நீங்கள் ஒரு உங்களோட டிராவல் ஆகிறவங்க தான், பட் கடைசி நேரத்தில் அவங்க தேர்தல் அரசியலினுடைய அடிப்படையே அதுதானே. அதைத்தான் அவர் சொல்லல. நான் என்ன சொல்கிறேன்னா, யாரோடு சேர மாட்டோம் என்பதை இன்றைக்கு திமுக அறிவித்திருக்கிறது. அதே போல மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அவர்கள் இன்றைக்கு பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இடதுசாரிகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எங்களுடைய எல்லா போராட்டங்களும் அல்லது அவர்களுடைய எல்லா போராட்டங்களிலும் நாங்களும் இன்றைக்கு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பொது இலக்காக தமிழக அரசும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசும் இருந்து கொண்டிருக்கிறது. இது தேர்தல் கூட்டணியாக மலர்வது என்பது ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதுதான் இந்த கட்சியில் இருக்க அனைவருடைய நம்பிக்கையும். இதற்குள் ஏதாவது குழப்பம் நடக்குமா, அதாவது இவர்கள் பிரிந்து போய்விட மாட்டார்களா என்பது ஊடகங்களுடைய விருப்பம் அல்லது பாஜகவினுடைய அல்லது அதிமுகவுடைய விருப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு எங்களோடு யார் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிட்டோம். எங்களோடு இன்றைக்கு தோழமையில் யார் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு வரைக்கும் அதில் எந்த குழப்பமும் இல்லை. திடீரென முடிச்சிடறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு அதிமுக மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்பதுதான் பரவலாக அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு அதிலிருந்தே மாற்றுக்குரல்கள் ஒலிக்கின்றன, எதிர்குரல்கள் ஒலிக்கின்றன. ஆனால் இந்த தோழமை கட்சிகளுக்குள்ளாக அதிமுக இது திமுகவோட கூட்டணி எந்த இதுவுமே இல்லை. அப்படி பார்க்கிற போது நீங்க இந்த ஒப்பீடே அர்த்தமற்றது. நான் கருத்தம் வாங்கணும். அதுக்கு முன்பாக அவருக்கு சேர்த்து நீங்க ஒருவேளை விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். நான் தங்கத்தமிழ் சொல்லுற சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு சேர்த்து நீங்க விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அவருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு தங்கத்தமிழ் செல்வன், இதுல மனுஷபுத்திரன் ஒரு வாதம் வைக்கிறாரு. நீங்க ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி அமைந்தால் அஇஅதிமுகவிற்குள் மீண்டும் ஒரு பிளவு ஏற்படுங்கிறாரு. நீங்க அதே கருத்தை தான் கடந்த சுற்று வலியுறுத்தி இருந்தீங்க. இதை தாண்டி நீங்க உங்களுடைய பகுதி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை குறிப்பிட்டு நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறார். மதுரை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 தொகுதிகளை அவர் அடையாளப்படுத்துகிறார். நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 தொகுதிகளை அடையாளப்படுத்தி இந்த 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று அந்த வெற்றியை பிரதமருக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம், அவருக்கு அதை காணிக்கையாக்குவோம் என்ற துணியில் அவர் குறிப்பிடுகிறார். நேற்று தேனி உங்களுடைய சொந்த மாவட்டம், தேனி, மதுரை உள்ளிட்ட தொகுதிகளில் நாடாளுமன்ற மக்களவைத் தொகுதிகளில் பாஜக நிச்சயமாக வெற்றி பெறும், தாமரை மலரும். தமிழிசை சவுந்தரராஜனுடைய கூற்று, உங்களுடைய பார்வை என்ன? இவங்க இப்பயே தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி ஏற்கனவே அதிமுக திருப்பரங்குன்றத்தில் தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஊழியர் கூட்டம் போட்டு முதல்வர், துணை முதல்வர், அமைச்சரெல்லாம் போய் பேசிட்டு தேர்தல் நிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களில் தலைமை கழகத்தில் கூட்டம் போட்டு 20 தொகுதியில் தேர்தல் நடந்தால் 20லேயும் அதிமுக ஜெயிக்கணும்படி தான் ஒரு முதலமைச்சர் பேசணும். அப்ப என்ன பேசுறாரு, 8 தொகுதியிலாவது நாம் ஜெயித்தால்தான் இந்த அரசு தொடர முடியும். அப்படி பேசினதே பின்னடைவு அதிமுகவுக்கு. அதுபோல இந்த 10 தொகுதியில தாமரை மலரும் பிஜேபி ஜெயிக்கும் சொன்னா மக்கள் இதை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை நீங்க பேசுறது சவுத்துல பேசுறீங்க. தேனி பார்லிமெண்ட் உட்பட, ராமநாதபுரம் பார்லிமெண்ட் உட்பட, நெல்லை பார்லிமெண்ட் உட்பட அந்த 10 தொகுதியில தாமரை மலரும் சொன்னா எப்படி சார் இதை நம்புவேன்? ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேச்சா இது? நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல 39 நம்புறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா அபதம் நானு தப்பா பேசுறீங்க நீங்க. இல்ல சார், நீங்க பேசுறத மக்களும் நம்ப மாட்டேன், நானும் நம்ப மாட்டேன். நீங்க பேசுறது தப்பு. நீங்க எப்படி பேசுறீங்கன்னு சொன்னா, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கோம், நீட் தேர்வு கொடுத்துட்டோம், மேகதா அணையை கட்டுறதுக்கு நாங்க அனுமதி கொடுத்துட்டோம், முல்லை பெரியாறுல தண்ணியை நாங்க தேக்க விடல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு 39 நாங்க ஜெயிப்போம் சொன்னா பரவாயில்ல. எதுவுமே செய்யாம நாங்க 10 தொகுதியில் ஜெயிப்போம்னா எப்படி மக்கள் நம்புவேன்? 4.5 வருஷம் நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? இது வரைக்கும்
தஞ்சை டெல்டான்றது நெல்லு கொடுக்கிற பூமி நம்ம தமிழ்நாட்டுக்கு. அங்க நெல்லு விளைஞ்சாதான் சோறு. அங்க 10 கிணறு என்ன கிணறு விடுறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? எப்படி எப்படி நெல்லு விளையாங்க? இல்ல சார், அவர் தஞ்சை உட்பட நாகப்பட்டினம் உட்பட எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? திரு தங்கத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்கிறாரு, தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் செய்தோம்னு கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அஇஅதிமுக, நீங்க இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் தனியா பிரிஞ்சு நிற்கிறீங்க, அஇஅதிமுக நிர்வாகிகள் உங்களோட தான் இருக்கிறாரு, நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க. அஇஅதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தால் இன்னொரு பிளவு இருக்குங்கிற வாதத்தை எல்லாம் கூட நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில பாஜக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறது. கருதட்டு, நல்லா கருதட்டு. நாங்க என்ன சொல்றோம், எங்க துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி போட்டு விடுவோம்ன்றத ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நீங்க யார் கூட்டணியில் இருக்கீங்க? யாரோட கூட்டணி? உங்களோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு 40 இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் இருக்கும். சரி, எங்க கூட மாநில கட்சிகள் கூட்டணி வந்தா நல்லது. சரி, வராட்டியும் தனித்து 2 போட்டி போட தயார். மாறுபட்ட கருத்து இல்ல. ஏன் மாநில கட்சிகளோட போட்டி போட்டு 40 ஜெயிக்கணும்னு சொன்னா, தேசிய கட்சிகளோட போட்டி போட்டு மத்தியில வந்து காங்கிரஸோ பிஜேபியோ கம்யூனிஸ்டோ பிரைம் மினிஸ்டரா வந்தா மாநிலத்துக்கு வேண்டிய உரிமைகள் பாதுகாக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்களுக்கு வேண்டிய ஸ்டேட்ல சிஎம் இருப்பாங்க. தமிழ்நாடு அங்க போய் போட்டி போட முடியாது. பிஜேபி தேசிய கட்சியோட மாநில கட்சியோட மக்களவை தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற நேரடி போட்டி திமுகவா அதிமுகவா அல்லது பாஜகவா? அதாவது நேரடி போட்டி தமிழ்நாட்டுல திமுக தான் சார். உங்களுக்கு எங்களுக்கு திமுகவுக்கு தான் சார் போட்டி நடக்கும். அதிமுக ரிசல்ட் அப்படிதான் சார் வரும். ஆர்கே நகர்ல அப்படிதான் சொன்னீங்க. அதிமுக டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்றீங்க. நீங்க போட்டியிலே அதிமுக வைக்கவே இல்லையா? போட்டியில அதிமுக நீங்க போட்டியில கூட அதிமுக கிட்ட கொடுக்கல நீங்க சார். ஏண்டா நான் எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு திமுகவுக்கு தான் போட்டி இருக்குமே தவிர. சரி, ஓகே, நன்றி நன்றி தங்கத்தமிழ். நான் அந்த கேள்வி அப்படியே அவருக்கு நம்ம கொடுத்துடலாம். ஊடகங்களை தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசுவீங்க நீங்க. சரி, நன்றி. நேரடி போட்டி அதிமுக திமுகங்கிறாரு அவரு. அஇஅதிமுகவுக்குள் ஒரு பிளவை ஏற்படுங்கிறாரு மனுஷபுத்திரன். உங்களுடைய கருத்து நிறைவு கருத்தாக வச்சிருங்க. அதான் நண்பர் மனுஷபுத்திரன் அவர்கள் பேசும்போது சொன்ன மாதிரி, அதாவது அதிமுக ஏதோ பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா ஒரு அணியே பிரிஞ்சு போயிருங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதிமுகவை நீங்கள் 2 வருஷமாக உங்கள் தலைவர் வந்து கட்சி உடஞ்சிருச்சு, போயிருச்சு, இந்த ஆட்சி போயிருச்சு, ஒரே ரெக்கார்டாக அதிமுக ஆட்சி கலைக்கப்படும், அதிமுக ஆட்சி ஒழிக்கப்படும், அதிமுக ஆட்சி இறக்கப்படும், விரைவில் விரைவில் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியல. இன்னும் 2021 வரைக்கும் இந்த ஆட்சி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 5 ஆண்டு காலம் நிறைவு செய்யும், மறுபடியும் தேர்தலை சந்திக்கும். அதனால வந்து அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து இதே பதில் போதும்னு நினைக்கிறேன் நான். அதிமுகவுடைய கட்சி நிலைப்பாடுங்கிறது கட்சியில் வந்து இந்தியாவிலேயே அது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு கட்சியுமே ஒரு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் தொண்டர்களே கட்சி ஆட்சி நடத்துறதுங்கிறது அதிமுக மட்டும்தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. பாக்கியெல்லாம் அந்த குடும்ப கட்சிக்காரர் தான் நடத்துவாங்க. குடும்ப கட்சியா இருக்கு. இது வந்து தொண்டர்களுடைய கட்சி. அதில் வந்து 1 கோடி பேருக்கு மேலே தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்களில் 2-3 பேர் தன்னுடைய ஆதங்களை கருத்துக்களை சொல்லுவாங்க. அது அவங்க கடமை. அதெல்லாம் அந்த உரிமையை வந்து நம்ம எதுவும் சொல்றது இல்லை. தலைமை முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யாராவது கருத்து சொன்னாங்கன்னா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பேசும்போது கேளுங்க, உங்க தலைமை சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஏன் கருத்து சொன்னாங்கன்னு. ஒன்று. அப்புறம் திமுக கூட்டணி பற்றி நானும் அவர்கிட்ட ஒரு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தப்போ இவங்க கூட்டணியில் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி, கூட்டணின்னு சொல்ல முடியாது, தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அதை ஆதரிச்சாங்க. அப்போ வந்து திமுகவும் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிர்த்தது கடுமையா. இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இவங்களுக்குள்ள என்ன நிலைப்பாடு? இப்ப நான் ஒரு அதனால என்ன சொல்றேன், கூட்டணிங்கிறீங்கல்ல, பாராளுமன்றத்தில் வந்துட்டு அதை எதிர்த்து பேசினவங்க எதிர்த்து ஓட்டு போடாம வெளிநடை பண்ணாங்க. இந்த சார் கூட்டணி அதுதான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன். திமுக கட்சியோட கூட்டணி ஒரு கள்ள உறவை வச்சுக்கிட்டு நீங்க வந்து யாருக்கு கள்ள உறவை வைக்க வேண்டும்? திமுக கள்ள உறவை வச்சிருக்கிறதுனாலதான் இந்த தலைமை திமுக கட்சியோட கட்சிகள் திமுக இருக்கிற கட்சிகளுடைய நிலைமை என்னன்னாக்கா,
உங்க கூட நெல்லிக்காய் யாரு மூட்டை மாதிரி மனுஷ- இருக்குது. இல்ல, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி யாரும் கொள்கையும் கிடையாது. உங்க சரி, கட்சி சரி, ஓகே, நெல்லிக்காய் ஓகே. மூட்டை மாதிரி சார், இருக்கு. 2011 மனுஷ புத்தன் வந்து இதுக்கு ஒரு தெளிவா ஒரு பதில் சொல்லுங்க. பேசுறதே இல்ல. மரியாதைக்குரிய வைகோ அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவன் அவர்களும் நீண்ட காலம் 20 வருஷம் 30 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியா இருக்கும்போது உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகள் இப்ப நிவர்த்தி ஆயிருச்சா? இப்ப OPS வந்து சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி வச்ச உங்க நிவர்த்தி ஆயிருச்சா? ஓகே. என்ன போராடுன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் வந்து சாதி பச்சை கொலை பண்ணாரு, ஓட்டுக்கு போறாரு சொன்னாரு. அவர் சொல்லி பதில் சொல்லுங்க பாப்போம். எடப்பாடி பழனிசாமி பணம் வாங்கினாரு, ராஜா சொன்னாரு. இல்ல, வைகோ பகிரங்கமா சொன்னாரு. நான் நீதிமன்றத்துக்கே வர தயார்னாரு. சொல்லுங்க பாப்போம். ஜெயலலிதாவுடைய மக்களை சந்திக்க எல்லா காலத்திலும் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்திதான். அந்த விதத்தில் முற்றிலும் முரண்பட்டிருக்கக்கூடிய கட்சிகள் பல நேரங்களில் கூட்டணி வைத்திருப்பதை நாம் வரலாறு பார்த்திருக்கிறது. இம்முறையும் அதுபோன்ற நடப்பு வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது. தேர்தல் தொடர்பாக இன்னும் பல இது போன்ற சுவாரஸ்யமான விவாதங்களை நிச்சயமாக பார்க்கக்கூடும். நீங்கள் பார்ப்பீர்கள். நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.